கழிவறையை பயன்படுத்திய ஒரு சிறுமி உட்பட 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவறைக்கு சென்ற மூதாட்டி செந்தாமரை என்பவர் மயங்கி விழுந்துள்ளார். அவரை தூக்குவதற்காக சென்ற அவரது மகள் காமாட்சியும் அதே இடத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். இதனை கண்ட அவருடைய பேத்தி பாக்கியலட்சுமி தனது தாய் மற்றும் பாட்டியை தூக்குவதற்காக கழிவறைக்கு சென்று அவரும் அந்த பகுதியில் மயங்கி விழுந்திருக்கிறார். இது குறித்து தகவல் தெரிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக 3 பேரையும் புதுச்சேரி அரசு மருத்துவமனை அழைத்து சென்ற போது செந்தாமரை மற்றும் காமாட்சி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவர்கள் இருவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக இது குறித்து உழவர்கரை நகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அருகே இருக்கக்கூடிய மற்றொரு வீதியிலும் 2 பெண்கள் மயங்கி விழுந்திருக்கின்றனர். உடனடியாக அவர்களையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது 15 வயது சிறுமி ஒருவரும் இந்த உயிரிழந்திருக்கிறார். எனவே விஷவாயு தாக்கி 5 பேர் மருத்துவமனை அழைக்கப்பட்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடை மூலமாக இந்த கழிவுநீர் வாய்க்காலானது இணைக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த கழிவறை பயன்படுத்திய போது இந்த கழிவுநீர் வெளியேறுவது அந்த கழிவுநீர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த கழிப்பறையை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த வாயு வெளியேறுவதற்கான எந்த ஒரு அடைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடைப்பானது அந்த கழிவறை வழியாக வெளியேறிய நிலையில் அந்த கழிவறையை பயன்படுத்துபவர்கள் தொடர்ந்து மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றனர். எனவே புதுநகர் பகுதிக்கு வந்த உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாரும் தற்போதைக்கு கழிப்பறையை பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்தனர். மாலைக்குள்ளாக இந்த கழிப்பறை இருந்து வெளியேறக்கூடிய இந்த வாயு முழுவதுமாக சரி செய்யப்படும் என்றும் இந்த கழிவுநீர் வாய்க்காலை உடனடியாக சரி செய்யும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அதாவது உழவர்கரை நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்பட்ட அந்த அடைப்பின் காரணமாக வாயு வெளியேறி 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது 2 பேர் மேலும் சிகிச்சையில் உள்ள நிலையில் அவர்களின் நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அவர்கள் இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பட்டு வருகின்றனர். எனவே அந்த பகுதியில் தற்போது யாரும் உள்ளே வர வேண்டாம் எனவும் உழவர்கரை நகராட்சி மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். வெளியே இருந்து யாரும் உள்ளே செல்லாதவாறு அனைவரும் அறிவுறுத்தி வெளியேற்றியும் வருகின்றனர். தொடர்ந்து அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. மாலை வரை அந்த புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அந்த கழிவறைகளை தங்களது வீடுகளில் பயன்படுத்த வேண்டாம் எனவும் தெரிவித்து தற்போது அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியானது உழவர்கரை நகர் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது.